ஈரான் போரால் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் LPG கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஏதும் மூடப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த விவகாரம். அமெரிக்காவுக்கு எதிராக கேள்வி எழுப்ப முடியாத நிலையில் பிரதமர் மோடி உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்தியாவின் சொந்த எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய ஏன் மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வளர்ச்சிக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 2030க்குள் வீடற்றவர்களுக்கு கிராமத்தில் 5 லட்சம் வீடுகளும் நகரத்தில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் என அறிவித்தார். அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, சர்க்கரை நோய், புற்றுநோய் ஆகியவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முகாம்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேராக உயர்த்தப்படும் என முதல்வர் உறுதியளித்தார். 1,25,000 விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். தொழிற்கல்வி, செயற்கை நுண்ணறிவு துறை தலை சிறக்க செயற்கை நுண்ணறிவு லேப் அமைத்து பயிற்சி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடற்ற பட்டியலின பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் நவீன தொழில் பூங்கா அமைக்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஒவ்வொரு கிராமங்களும் நகரங்களுக்கு இணையான வளர்ச்சி பெறுவதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். ராஜ்யசபா தேர்தலுக்காக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட LK சுதீஷின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட பாமக தலைவர் அன்புமணி தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக சார்பில் போட்டியிட தம்பிதுரை தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. போடி நாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் OPS போட்டியிட விருப்பம் தெரிவித்து அவரது மகன் ரவீந்திரநாத் மனு அளித்துள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட தான் விருப்ப மனு அளித்ததாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேலிட பார்வையாளர் கிரீஷ் சௌடங்கர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிர்வாகிகள் முன்வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,960 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேகதாது திட்டத்திற்கான ஒரு புதிய திருத்தப்பட்ட திட்ட வரைவு அறிக்கை தயாரிக்கப்படும் என கர்நாடக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அறிக்கை மற்றும் வனத்துறை அனுமதி கோரும் விண்ணப்பம் மிக விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இனி சமூக ஊடகங்களை பயன்படுத்த உரிய கட்டுப்பாடுகள் விதிக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கர்நாடக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொபைல் போன் மோகத்தால் குழந்தைகளின் மனநலமும் கல்வியும் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தனி சட்டம் அல்லது புதிய விதிமுறைகள் வகுக்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களிடையே பெருகி வரும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தவும் கடுமையான விதிகள் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திராவிலும் சிறார்கள் சமூக வலைதளம்
பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் 90 நாட்களில் தொடங்கும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஜூலை 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அரசிதழ் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூலை 17ஆம் தேதி துவங்கும் இந்த கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்கள் நடைபெறும் என அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் வசிக்கும் வீடுகள், வீட்டின் உரிமையாளர் யார், வீடு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, கட்டிட எண் மற்றும் வீட்டு எண் போன்ற விவரங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. மேலும் வீட்டின் தரை மற்றும் சுவர் கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், குடும்ப தலைவரின் பாலினம் மற்றும் அவர் பட்டியலினம், பழங்குடியினம் அல்லது பிற சமூகத்தைச் சேர்ந்தவரா என்பதற்கான தகவல்களும் பதிவு செய்யப்பட உள்ளன. அதைத் தொடர்ந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு, குடிநீரின் முக்கிய ஆதாரம், கழிவுநீர் வெளியேற்ற வசதி மற்றும் குளியலறை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் பற்றிய தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன. அதேபோல் வீட்டில் வானொலி, தொலைக்காட்சி, கணினி, லேப்டாப், கைபேசி, ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய வசதி உள்ளதா என்பது போன்ற மொத்தம் 33 கேள்விகள் பொதுமக்களிடம் கேட்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரி ரேஷன் கடை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்கிட 9 உறுப்பினர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு விற்பனையாளர்களுக்கு 7,500 ரூபாயும் கட்டுநருக்கு 6,600 ரூபாயும் என தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்கலாம் என பரிந்துரை அளித்தது. அதன்படி விற்பனையாளர்களுக்கு 9,990 முதல் 39,900 ரூபாய் வரையும், கட்டுநர்களுக்கு 9,000 முதல் 35,000 வரையும் காலமுறை ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 114.12 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RN ரவி புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் பட்டாக்கத்தி தாக்குதல் சம்பவத்தில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 8 பேர் கைதாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மீண்டும் நடந்த கொலை முயற்சி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மானாமதுரை நகராட்சியின் 27வது வார்டு சியோன் நகர் 3வது தெருவில் நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் அங்கு இருந்த 2வரை அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். தாக்குதலுக்கு பிறகு மர்ம நபர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து படுகாயமடைந்த 2வரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் நடந்த தினத்தன்று அரிவாளுடன் சுற்றி திரிந்த நபர்களின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இடைக்காட்டூர் பகுதியில் நடந்த வன்முறை சம்பவத்திற்கு பிறகு மானாமதுரையில் மீண்டும் தாக்குதல் நடந்ததால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது. சென்னை கொடுங்கையூரில் மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லையளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுங்கையூர் எழில் நகர் பகுதியில் கணவர் இரவு வேலைக்கு சென்றதால் அவரது மனைவி வீட்டில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அதிகாலை வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் பிளேடால் குழந்தைகளை அறுத்து விடுவேன் என மிரட்டி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயற்சித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் வந்ததால் அந்த நபர்
தப்பியோடியுள்ளார். இதேபோல் அப்பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டிற்குள்ளும் நுழைந்த அந்த நபர் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மர்ம நபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என போலீசார் கூறியுள்ளனர். மதுரை வாடிப்பட்டி அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் டி. நாராயணபுரத்தில் உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் BE 2ஆம் ஆண்டு மாணவர் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அவரை காப்பாற்ற முயன்ற பெரியப்பா ஆதி நாராயணன் மீது மின்சாரம் தாக்கியது. இதில் ஆதி நாராயணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஸ்ரீ கிருஷ்ணன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். காயமடைந்த சின்னத்தம்பி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவசாய தோட்டத்தில் தீவன புல் அறுக்க சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நஞ்சுண்டாபுரம் குடியிருப்பில் 82 வயது மூதாட்டி நகைக்காக அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். நேபாள பணிப்பெண் தலைமறைவாகி உள்ள நிலையில் 5 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை வாடிப்பட்டி அருகே மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்லறுக்கச் சென்ற கல்லூரி மாணவரை மின்சாரம் தாக்கிய நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற உறவினரும் உயிரிழந்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன்? CBCID போலீசாருக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகை இலங்கை இடையே மீண்டும் கப்பல் சேவை தொடங்கியது. வடகிழக்கு பருவமழையால் கப்பல் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் 77 பயணிகளுடன் மீண்டும் கப்பல் புறப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருகே திருமண நிச்சயதார்த்தத்தில் உணவு சாப்பிட்டவர்கள் வாந்தி மயக்கத்தால் பாதிப்பு. 40 பேர் முருக்கங்குடி மருத்துவமனையில் அனுமதி. திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. காலை 8:26 மணி முதல் 8:31 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரர் இடம்பெயர்ந்தார். சனிப்பெயர்ச்சி விழாவை ஒட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். நலன் குளத்தில் புனித நீராடி 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அரிகேசவநல்லூர் அரியநாதர் சுவாமி திருக்கோயிலில் சனி பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சனி பகவான், ஜேஷ்டா தேவி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஹோமம், கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சி விழா விமரிசையாக நடைபெற்றது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதன் காரணமாக மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் ஒரே கல்லில் அமைந்துள்ள நவகிரக பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடைபெறவுள்ள ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு கொடியேற்று விழா கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வரும் மார்ச் 29ஆம் தேதி ஆழி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 54 அடி உயர கொடிமரத்தில் நந்தி உருவம் பொறித்த உற்சவ கொடி மங்கள இசையுடன் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை சிக்னல் அருகே மாநகர அரசு பேருந்தும் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த கனரக வாகனமும் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் சாலையில் கவிழ்ந்த நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் ஜீவன்ராஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பேருந்தின் முன்பக்கம் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கீகாரம் இல்லாமல் இயர்ஹோல் ரிப்பேர் எனப்படும் காது ஓட்டை சரி செய்யும் அறுவை சிகிச்சை செய்ததற்காக மும்பையைச் சேர்ந்த மருத்துவர் பூனம் சர்மா சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஹோமியோபதி மருத்துவரான பூனம் சர்மா காது ஓட்டை சரி செய்யும் சிகிச்சை முறையை பற்றி இன்ஸ்டாவில் 800க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர். நாடு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட நகரங்களில் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு காது ஓட்டை சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஹோமியோபதி மருத்துவராக இருந்தும் விதிகளை மீறி அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் சிகிச்சை முகாம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் போலீசார் சோதனை நடத்தி பூனம் சர்மாவை கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு கட்டணமாக 2000 ரூபாய் வசூலித்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பூனம் சர்மா மற்றும் அவரது உதவியாளரையும் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நகரின் ஸ்ரீகாரியம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏசிக்குள் 5 பாம்புகள் மறைந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணிக்கர் என்பவர் தனது வீட்டின் படுக்கை அறையில் இருந்தபோது ஏசியிலிருந்து ஒரு வாள் தொங்குவதை கவனித்து சந்தேகமடைந்தார். பின்னர் பாம்பு இருப்பதை உணர்ந்த அவர் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையின் பாம்புபிடி வீரர்கள் ஏசியை திறந்து அதற்குள் இருந்த 5 பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டு காட்டிற்குள் விட்டனர். கேரளா மற்றும் தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த பட்ஜெட்டில் தென்னை விவசாயத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் விவசாயத்தை ஏற்றுமதி சார்ந்ததாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய பிரதமர் மோடி கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு நாள் விடுமுறை கூட எடுக்காமல் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி பாராட்டினார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருந்த மார்க் கார்னி பின்னர் ஆஸ்திரேலியா சென்றார். அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மோடியின் பணித்திறன் மற்றும் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டு பாராட்டினார். மேலும் இந்தியாவில் அரசு நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களிடம் சென்றடைய மோடி எடுத்த முயற்சிகள் முக்கியமானவை என்றும் அவர் தெரிவித்தார்.
அசாமில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சுகோய் போர் விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். கர்பி அங்லாங் மலைப்பகுதியில் கிடந்த விமானத்தின் பாகங்களை சேகரித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் சுமார் 1400 கிலோ கலப்பட பன்னீரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாமாயில் மற்றும் அமில ரசாயனங்கள் கலந்து போலி பன்னீர் தயாரித்தவரை போலீசார் கைது செய்தனர்.